என்ன லக்டோஸ் கிச்சன் காலாங்காத்தால ரெடி ஆகி பிள்ளைக்கு சந்தனம்லாம் பூசின்னு இருக்கீங்க. ஒரு சந்தோஷமான நாள் இன்னைக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத ஆன நாள்லேருந்து ராக் ப்ரோ கல்யாணம் பண்ணிடுங்க, தம்பி கல்யாணம் பண்ணுங்க, பிள்ளை கல்யாணம் பண்ணுறங்க, இது சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்கள் வாய் முகூர்த்தம் இன்னைக்கு பழிச்சிருச்சு. இன்னைக்கு கல்யாணமா ராகேஷ்க்கு? உங்கள் வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. ராகேஷ்க்கு பொண்ணு பார்த்துட்டு அப்படியே கை நினச்சிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைங்க இருக்குது. என் பையனை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வேலை நல்லபடியாக நடந்து ராகேஷ் கல்யாணம் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு என் பையனுக்கு நீங்கள் எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். என்னடா புது மாப்பிள்ளை பம்பல்லாம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயம் இருக்கட்டும். எப்படி இருக்குது மாப்பிள்ளை ஃபீலிங்? இன்னும் வரலையா? மக்களே அப்ப கீழே கமெண்ட்ல மாப்பிள்ளை ஃபீலிங்க கொடுங்க. புது மாப்பிள்ளைக்கு பாட்டு பாடு ரொம்ப நீ தான் இனிமே. சௌபி ஃபங்க்ஷனில் வந்து எல்லாரும் ராகேஷ் மாப்பிள்ளை கலை வந்துருச்சு, மாப்பிள்ளை கலை வந்துருச்சுன்னு சொன்னீங்க. உண்மையிலே மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. ஜாலியாக உங்கள் ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை நல்லா முடிச்சிடும். இதுதான் மாப்பிள்ளையோட அவுட்ஃபிட். வேஷ்டி போடுனா போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கமெண்ட்ல சொல்லுங்க. இது பச்சை கலரு, வெள்ளை கலர் இல்லை, இது டிவிக்கே கலர் இல்லை, லைட் கிரீன். இப்போ எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? பொண்ணு வீட்டுக்கு. பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். வெக்கப்படாதீங்கண்ணே. வாங்க போகலாம். எல்லாரும் கிளம்புறோம். நீங்களும் வாங்க, பொண்ணு பார்த்துட்டு வருவோம். பொண்ணை நீங்களும் பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்க. பொண்ணு நீங்களும் பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்க. வாங்க போவோம். என்ன பண்ணணும் உனக்கு இப்போ? இதோ இந்த பப்பாயா ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியானா வீட்டில் காய்ச்சிருக்கு. சரி அதே பறிச்சுன்னு பாரு. இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா எல்லோவாக இருக்கு பாரு. எட்லையா? உனக்கே எட்லையா? உனக்கே எட்லையா? கவுந்துரு போகுது. ஜாக்கிரதை. அது பக்கத்தில் இருக்கிறது. அது வாங்கம்மா கொஞ்சம். வாங்க பால் கையில் போட போது பார்த்து வாங்க. பார்த்தீங்களா மக்களே? அது இந்த பக்கம் மருமக வீட்டு அது பேக்கிங்லாம் சூப்பர். பாத்தீங்களா மக்களே? இப்போ நாத்தனார் வேலை பார்க்க. நாத்தனார் வேலை நான் வர வேலை தான் பார்க்குறேன். சூப்பர். இனிமேல் என்ன வேலை வாங்காதீங்க, இருக்குது. ஓகே. பப்பாயா ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக். மருமகளுக்கு பேக்கிங் முடிஞ்சிச்சா? மூஞ்சில ஒரே குசி தான். ஆமாம், மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும்னு நீ மனப்பொண்ணு மாதிரி ரெடி. அப்புறம் இந்த வீட்டு மாப்பிள்ளை புது மாப்பிள்ளைய பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓல்டு மாப்பிள்ளை வந்து புது மாப்பிள்ளைய நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இவனை இந்த ஃபேஸில் பார்க்க எப்படி இருக்கு? ஒரு ஸ்கூல் பையனா வண்டி மேலே ஏற்றுங்கோ, பழைய புது மாப்பிள்ளைய வண்டிக்குள்ளே ஏற்றுங்க. அட பாவி. ஸ்கூல் பையனா பார்த்துட்டு இப்போ திடீர்னு இவன் மாப்பிள்ளைன்னு சொன்னா கொஞ்சம் நம்ப முடியாம தான் இருக்கு. என்ன அப்பப்ப ஓன்றீங்க? இதெல்லாம் போடுறா ஃபங்க்ஷனுக்குலாம். அதெல்லாம் யார் கசகசன்னு போட்டுன்னு இருக்கிறது? அவர் மாப்பிள்ளையானே பார்த்தீங்களா? லேயரிங் 1 2 3. பாத்தீங்களா எவ்வளோ 32 பல்லும் தெரியுது பாத்தீங்களா? இனி அடுத்தடுத்து வர கல்யாண vlogலலாம் எங்க அம்மாக்கு எல்லாம் ஜோக்கர் வாய் மாதிரி ஆயிடுன்றீங்களா? இந்த சைடுல எக்ஸ்டெண்ட் ஆகும். எங்க அம்மா ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இருப்போம். போலாமா மாப்பிள்ள? எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. இதுதான் மெயின். உட்காருங்க. ஐயோ தலகாணி எடுக்க மறந்துட்டேன். அந்த எடு. அவர் சாப்பிட்ற பிச்சை அங்கே வச்சுக்கோ. போலாமா? Everybody listen. இந்த அம்மா மூஞ்சி மறைஞ்சிருச்சு. நம்மளாக ஒரு ஃபோன் பண்ணிட்டானே பார்ப்போம். இப்போதான் வீட்டிலேருந்தே வந்துக்கிட்டு இப்போதான் நம்ம ஏரியாவில் தான்.
நம்ம ஏற்கனவே இப்பதான் வீட்டுல இருந்து வெளியே வரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் Yes. Manoj Bhavan here. இன்னும் தூங்குறாரா? விடிய காலையில கிளம்பி கூட்டிட்டு வந்து தூங்குறாராம். ஸ்லீப்பிங் டைம் இது. ஆவாமா சாப்பிட நிறுத்தியிருக்கோம் வண்டி. இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி. நம்ம அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? இல்லை செம கூட்டம் வெயிட்டிங். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளோ கார் பாருங்க. அவ்வளோ ஜனம். இங்கே 1 hour ஆகிடும் போல இருக்கு. ஓரமா நில்லுங்க டீசல். 1 hourக்கு மேலே ஆகிடும் போல சாப்பிட போகிறதுக்கே. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் அதுக்குள்ள பாதி தூரம் போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இன்னும் எல்லாம் பட்னியா போகணும் அப்படின்னு இருக்கா? நம்ம போனது டிஃபன் டைம், கூட்டம் ஜாஸ்தி. கண்டிப்பாக லேட் ஆகும். வீட்டுல இருந்தா கூட டைமுக்கு பசிங்க. வெளில வந்தாதான் பசி பசி பசி. அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். வந்துட்டோம். வேற எங்கன்னா பார்ப்போம் கடை. ரோட்ல பஸ். இந்த ரோட்டு கடை செமையா இருக்கு கூட்டம். திரும்பவும் முதல்ல இருந்தா மூடி பிடிச்சி இருக்குதான். இப்பயாவது சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமா? இப்பவும் கூட்டமா இருந்தா அடுத்து அடுத்து நாங்க பொண்ணு வீடு போறதுக்குள்ள முடிஞ்சு. ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ போராட்டம். ரெண்டாவது ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்க கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ள போய் பார்த்தா தெரியும் கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போலாம். ஹாய். இங்க கூட மாப்பிள்ளை எங்களே எடுத்துன்னு இருக்காரு. ஹாய் சொல்லுங்க மாப்பிள்ளை, என்ன சொல்லணும்? எப்படி இருக்கு பொண்ணு பார்க்க போற ஃபீலிங்? இன்னும் ஹிட் ஆகல. இன்னும் ஹிட் ஆகல. பொண்ணை பார்த்தா தான் ஹிட் ஆகும் போல இருக்கு. வெக்கப்படுறாங்க ராகேஷ், வெக்கப்படுறாங்க. பதில் பேச முடியலையே. எல்லாரையும் கிண்டல் பண்ணியே பழகிச்சா. எல்லாரும் என்ன கிண்டல் பண்றது? டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பொண்ணை எப்படி பார்க்கலாம், ஆட சொல்லலாமா பாட சொல்லலாம்? அப்படியாடா? அவங்க என்ன சொல்லாம இருந்தா பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. பொண்ணுக்கு பாட தெரியுமா? நல்ல புடுங்க தெரியும். இவன் பல்லையா? உனக்கு என்ன ஏதாவது கலாய்ச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்குமே. இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகுறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்? ஏன்னா என்னென்ன பேசியிருக்கான் நம்ம. இப்ப நான் வந்து லைட்டா ஒரு சின்ன ரொமான்ஸ் பண்ணா கூட போதும், அவருக்கு ஒன்னே பொறுக்காது. ஸோ சபானுவான், இனிமே அவன் பண்ணுவான். அப்ப இருக்கு அவனு. நீ இப்ப இந்த இதை போடு, இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் மொழிக்கு கனவா கண்டு. நீ தான்டா புள்ள பூச்சி, உனக்கு தான்டா இப்ப கொடுக்குவாங்க. நீ என்ன வேடிக்கை பார்த்துன்னு இருக்க? நீங்க எந்த சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்லி மில்க் தான். ரொம்ப நாளாவே வெறும் ஃபேனு சொல்லியே காட்டிட்டு இருந்தாங்க. நீங்க வெளியில வந்தோடனே எல்லா இடத்தையும் பார்க்கலாமா? கொஞ்சம் பாசத்துல கொஞ்சி லிப் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். ஓ, நான் சொரிஞ்சிட்டானோன்னு நினைச்சேன். ஓ, ஸ்கிரீன் தெரியுதா? அதான் எப்படி பாக்குறியா? இப்ப தெரியாதே. ஆமா. இதான் மினி டிஃபனா? சாப்பாடு சாம்பார் மாதிரி இருக்கும். என்னப்பா? நான் கொடுத்தா வேணான்னுவீங்கல்ல, காசு கொடுத்தா அதையே சாப்பிடுங்க. அப்ப நீ சமைக்கிறது நல்லா இல்ல நீயே சொல்றியா? டிஃபன் சாம்பாருங்களாம சாப்பாட்டுக்கு வைக்கிற சாம்பார் எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த ஆர்டர் பண்ணதுலேயே ஒருத்தங்க வந்து பூரி கிழங்கு சொல்லியிருக்காங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கு. எங்க அப்பா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு பாரு. நான் தான் மாட்டேன். சரி, மினி டிஃபன்ல ஏதோ ஒன்னாவது நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மங்களகரமா இருக்கு அவங்களுக்கு மஞ்சள் தட்டு. எனக்கு வந்துடணும். நீ பச்சை சரின்றதால பச்சை தட்டு, நீங்க எல்லோ ட்ரெஸ்ன்றதால எல்லோ தட்டா? சவுதி ப்ளூ கலர் வந்தாலும் இப்ப எனக்கு என்ன கலர்? ஒரு வெள்ளை தட்டு வருமா? பூரி கறி போடும்போது யார் சப்போர்ட் வச்சிருக்கோம். தோசை எப்படி பாக்குறோம்? என்னடா இவ்வளவு பெருசா ஏதோ இருக்கு, இதெல்லாம் எனக்கு கொடுத்தது இல்லையடா. இல்ல, சீக்கிரம் சாப்பிட்டு வா, நான் சாப்பிடணும். எல்லாரும் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டீங்க, எனக்கு மட்டும் பிளேட்டை காணும். சாப்பிட்ற மாதிரி ஆர்டர் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல்னு சொன்னோம், அதனால ஸ்பெஷலா ஸ்பெஷல் இட்லி தானே.
இல்லைன்ட்டாங்க. மாப்பிள்ளைன்னு தெரியாதனால மொக்கப்பட்டாங்க. என்னது இது? சரியாயிடுச்சுன்னு சக்கரை போட்டு காஃபி. கொஞ்சமாக போட்டிருக்கேன், 2 பாக்கெட். என்ன சொல்றது? அவங்களுக்கு நம்ம வந்து வெளியில வந்தா என்ன டேன்னு சொல்லுவாங்க, சீட் டே. 2 பாக்கெட் கொடுத்தாங்க, ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு கொடுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நல்லா இருந்துச்சா? பிடிக்கலையா உனக்கு? எனக்கு பிடிக்கல, ஓகே. சாப்பிட்ட ஃபீலிங்கே இல்லை. நீங்க மட்டும் போறீங்க, எங்க உங்க பெரிய பொண்ணு? அவள் அங்கேருந்து நேராக அவங்க வீட்டிலேருந்து டேரெக்டாக வந்துட்டேன்ட்டா. நாங்கள் இப்படி கிளம்பி வந்துட்டோம். இப்போ ஃபோன் பண்ணணும், எங்கே வந்துருக்கான்னு தெரியல. இப்போ ஃபோன் பண்ணி இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிருக்கோம். போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கேம்மா இருக்கேன்னு கேட்டால் சொல்லுவாள். அப்புறம் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகிட்டு அவங்க பயணத்தை ஆரம்பிப்போமா? தொடருவோம் மாமா. எங்கம்மா அப்பா கோச்சிங் இறங்கின்னு போறாரு? பலாப்பழம் வாங்க போகிறாரு. ஏன் குடிச்சிட்டு போகிறாரு? யாருக்கு பலாப்பழம்? பொண்ணு வீட்டுக்கு போகிறவே பலாப்பழம் வாங்கிட்டு போகலாம். சீசன் நிறைய, எல்லா இடத்துல இருக்கு பலாப்பழம் நிறைய. நேற்று கௌதம் வெளில போயிட்டு வந்ததுனால ஒரே டயர்டாக தூங்கிட்டான். ஸோ இப்போ வந்து எங்கள் அப்பா மருமக வீட்டுக்கு ஒரே ஒரு பழமா எடுத்துன்னு போகணும், பெருசாக எடுத்துன்னு போகணும்னு பேசி பேசி வாங்கின்னு இருக்காரு. அதனாலே பார்ப்போம் என்ன சைஸ் வாங்குறாரு. Running on low fuel. Please refill. குட் மார்னிங். தின்றதுக்கு ஒரு 10 சொல்ல என்னமா கொடுங்கன்னு. என்ன பின்னாடி ஃபுல் மீல்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க? போறது கை நினைக்க வறுத்த முந்திரி நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போய் கையை நினைச்சு கழுவிட்டு வர போறீங்களா? வீட்டுக்குள்ள நுழையும் போது இங்க சாப்பிட வர சொன்னா நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்களான்னு போறாங்க. என்ன சாப்பிடுறீங்க? வறுத்த முந்திரி, அதுக்கு முன்னாடி வந்து முந்திரி பலாப்பழம், முந்திரி பழம் வாங்கி வச்சிருக்கு. பூத்து கிட்ட காசு நீட்டினாங்க, அவங்க எனக்கு கேஷ் நட்டு கொடுத்தாங்க. வீடு வந்துருச்சு. வந்தாச்சு, வீடு வந்துருச்சு. இப்போ வீட்டு உள்ள போறோம். ஏய் மாமா, போங்க. பலாப்பழம் வந்திருக்கு வீட்டுல. ரொம்ப நன்றி மேம். சார் ரசிக்கிறார்.
சொல்லணுமா? உள்ள சாமி ரூம்ல போய் சாமி கும்பிடுங்க. ஹாப்பி, என்னடா ரொம்ப வெக்கப்படுற? அவளே வெக்கப்படாம நிக்கிறான். ஓகேவா? வணக்கம் சொல்லுங்கள். ஹாப்பியாமா? ஓகே, ஃபேஸ்லயே தெரியுது ஹாப்பினஸ். இது அடங்க மாட்டேங்குது, சிரிச்சுட்டே இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு போய் வலிக்க போகுது. சொல்லாத ஆசைகள் உள் நெஞ்சில் மின்னல்கள். என்னது இது? ரோஸ் உன்னை எப்படி கொடுக்க சொன்னாங்க? முடியல, அதனால மேடம் மேல உட்காந்து. பரவாயில்ல, இதுவே கியூட்டா தான் இருக்கு. இந்த கியூட்னஸ் போய் இவனுக்கு கொடுக்குறியே, இவன் எங்கேயாவது மதிக்கிறானா? காமிடா. நில்லாத எண்ணங்கள் மரவானில் பயணங்கள் போகுதே. மாயம் செய்த